வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பால் கொழுக்கட்டை பண்ண போறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 1 கப் பச்சரிசி மாவு சேர்க்கிறேன். இந்த மாவு பச்சரிசியை மிஷின்ல கொடுத்து திரிச்ச மாவு, இடியாப்ப மாவு கிடையாது. இதுல கொஞ்சமா 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. அடுத்து இதுல மாவு எடுத்த அதே கப் அளவுக்கு சூடான தண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஒரு கப் தண்ணி ஃபுல்லா சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த தண்ணியில அரிசி மாவு நல்லா ஃபுல்லாவே ஈரமாயிருச்சு. கொஞ்சம் கூட அரிசி மாவு எங்கேயுமே தெரியல. அடுத்து மாவை மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. கையில லைட்டா வாசனை இல்லாத எண்ணெய் அல்லது நெய்யை அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா ஒண்ணு போல பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவு சாஃப்டா இருந்ததுன்னா நம்மளுடைய கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை தனியா வச்சுட்டு மீதி உள்ளதை உருண்டைகளா உருட்டிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். எல்லாத்தையும் பால் ஷேப்புக்கு உருட்டியாச்சு. நீங்க இதுக்கு பதில் இந்த மாதிரி நீல ஷேப்புக்கு உருட்டுறதுனால உருட்டிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல தண்ணி சேர்க்காத திக்கான பால் 1.5 கப் சேர்க்கிறேன். இது கூட 1.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்ல மாவு அளந்தேன். நீங்க எந்த கப்ல மாவு அளக்குறீங்களோ அதே கப்லயே மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கொழுக்கட்டைக்கு பிசைஞ்ச மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு அதை ரெடியா ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா மேல ஆடப்படியாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாலும் தண்ணியும் கலந்து வச்சோம் இல்லையா, நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். நான் இப்ப கொஞ்சம் சேர்த்திருக்கேன். மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரும்போது அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் நல்லா கொதிக்குது. அடுத்து ஒரு பேட்ச் சேர்க்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் கொதிக்குது. மீதி உள்ளதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பேட்ச் பேட்சா சேர்த்தோம்னா கட்டி சேராம இருக்கும். அதுக்குதான் நம்ம பேட்ச் பேட்சா சேர்க்கிறோம். இப்ப கரண்டி எதுவும் போட்டு கிண்ட வேண்டாம். எல்லா கொழுக்கட்டைகளும் வெந்து மேல எழும்பி வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கரண்டி போட்டு கிண்டினா போதும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கொழுக்கட்டைகளும் வெந்து மேல எலும்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கிண்டி கொடுத்துடலாம். இது ஒரு வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. தண்ணிய கையில நனைச்சிட்டு இது மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கரைச்சு வச்ச மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா மாவு கரைசல் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை நல்லா இன்னுமே திக்கா இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. பால்லையே நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுனால டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாவு கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அடுத்து இதுல நான் 3/4 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். 3/4 கப் கரெக்டா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கொழுக்கட்டை எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் இது கூட 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலை நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கங்க. தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க. துருவலோட கலர் மாறிடாம நல்லா வாசனை வர வரையும் நெய்யிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கடைசியில நம்ம தேங்காய் துருவலை நெய்யிலேயே வதக்கி சேர்த்துட்டோம்னா கொழுக்கட்டை வந்து நல்ல சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். தேங்காய் துருவல் நெய்யிலேயே வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. கலரும் மாறாம இருக்கு. 4 நிமிஷமா சர்க்கரையோட சேர்ந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் கொழுக்கட்டை பண்ண போறோம். 1 கப் இடியாப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன். இடியாப்ப மாவு எடுத்த அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தேங்காய் எடுக்கும்போது தேங்காயில பேக் சைட்ல பிரவுன் பகுதி இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள் நல்லா ஒயிட்டா இருந்தா நமக்கு தேங்காய் பாலும் ஒயிட்டா இருக்கும். தேங்காய் பால் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். 1/2 கப் தேங்காய் துண்டுகளை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சு வடிகட்டி முதல் தேங்காய் பால் எடுத்தாச்சு. வடிகட்டின தேங்காயில மறுபடியும் 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த தேங்காயில 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு 3வது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 3 தேங்காய் பாலும் தனித்தனியா எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்ச 1 கப் இடியப்ப மாவை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் நெய், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். 1 கப் மாவு எடுத்தோம். அதே கப்லயே 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசையணும். 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி நான் கொதிக்க வச்சிருக்கேன். சில சமயம் வந்து இந்த தண்ணி சரியா இருக்கும், ஒவ்வொரு சமயம் இந்த தண்ணி மிச்சப்படும். நம்ம வந்து பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு 1/4 கப்பு தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி மீதி இருக்கு. மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. எல்லா மாவையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த சைஸ்க்கு உருட்டுனா கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக தான் உருட்ட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம், அல்லது இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீல ஷேப்புக்கும் உருட்டிக்கலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் உருட்டி வச்சாச்சு. கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்தோம்னா பால் கொழுக்கட்டைக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். 1 கப் மாவு எடுத்தேன். அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் வெல்லம் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு கூட வேணா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுப்பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இதை வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு மாவு எடுத்த கப்லையே 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இது கூட 3வது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது 1/2 கப் அளவுக்கு இருக்கு. இந்த தேங்காய் பாலும் தண்ணி கலவையும் கொதிக்குது. நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம்.
உருட்டி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கட்டி ஆயிரும். இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொழுக்கட்டைகளை சேர்த்த உடனே கரண்டி எதுவும் போட்டு கிண்டக்கூடாது. மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. லைட்டாக கரண்டியோட காம்பு பகுதியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி லைட்டாக கரண்டியோட காம்பு பகுதியை வச்சு கிண்டி விட்டுட்டு மீதி உள்ளதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டியோட காம்பு பகுதியை வச்சு நம்ம லைட்டாக கிண்டி விட்டோம்னா கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று சேராமல் கொழுக்கட்டையும் உடையாமல் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்து வரட்டும். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துட்டோம்னா கொழுக்கட்டை வேகும் போது பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை வெந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. 2வது தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க, லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த 2வது தேங்காய் பாலோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கொழுக்கட்டை வேகட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. வடிகட்டி ஆற வச்ச வெள்ளைக்கரைசலை இதில் சேர்த்துடலாம். வெள்ளைக்கரைசல் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். வெள்ளைக்கரைசல் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டை ஓரளவு ஆறி இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடணும். கொழுக்கட்டையை தேங்காய் பால்லையே வேக விட்டு, தேங்காய் பாலும் நம்ம நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி மாவில் தான் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதே கப்லேயே 1/4 கப்பு தண்ணியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1லேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை இறக்கி வச்சிடலாம். எடுத்து வச்ச 1 கப் மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும். ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு உடன் கரண்டியோ வச்சு இது மாதிரி கிளறிக்கங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியை விட்டு பிசைஞ்சாச்சு. தண்ணி 1 கப் அளவுக்கு செலவாயிருக்குது. 1/4 கப் அளவு தண்ணி மீதி இருக்குது. இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. கையை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சோம்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த பிளேட்டில் குட்டி குட்டி உருண்டைகளாகவும் குட்டி குட்டி நீள சைஸாகவும் உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்.
இதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறமா இதை ஊற்றினோம்னா பால் கொழுக்கட்டை நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த பால் கொழுக்கட்டையில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 3/4 கப் தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 4 சுற்று சுற்றிக்கணும். துருவுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் வந்து கரெக்டான அளவு. நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு 1 கப் மாவு எடுத்தோம். கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை சேர்க்கணும். இப்போ உருட்டி வச்ச கொழுக்கட்டையிலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கொதித்து வரணும். கொதிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீதி உள்ளதையும் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது. மறுபடியும் ஒரு தடவை கொழுக்கட்டைகளில் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. மீதி உள்ளதையும் சேர்த்துடலாம். நம்ம இப்போது கொதி வரும்போது கொழுக்கட்டைகளை 3 தடவையாக சேர்த்தோம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா கொழுக்கட்டையெல்லாம் ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அதுக்கு தான் சேர்த்துருக்கோம். கொழுக்கட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி எதுவும் போட்டு கிண்டிடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடணும். அந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா கொழுக்கட்டை உடையாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வெந்து சாஃப்டாக வரட்டும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. மறுபடியும் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். இப்போ 8 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்தது தெரியுது. இது கூட கொழுக்கட்டையை உருட்டும் போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலையும் சேர்த்துடலாம். இந்த வெள்ளைக்கரைசலை வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து இந்த கொழுக்கட்டை ஒரு 3-4 நிமிஷம் வேகட்டும். 4 நிமிஷம் ஆச்சு. வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து கொழுக்கட்டை நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சுக்குப்பொடி சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சுக்குப்பொடி சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. இது ஓரளவு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு ஆறிடுச்சு. தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பாலுக்கு பதில் நார்மல் பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பால் சேர்க்குறத விட இந்த தேங்காய் பால் சேர்க்குறது இந்த பால் கொழுக்கட்டைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சுவையான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.